வந்து சத்தாராவில் இருக்கச்ச அவர் என்ன கேட்டிருந்தார் பெரியவாண்ட, அவர் தான் இந்த கலவ பிருந்தாவன ட்ரஸ்ட்டு, சஷ்வத பூர்த்தி ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் அவர் வந்து பணத்தை சேர்க்கறதுல ரொம்ப கட்டிக்காரர். செலவு பண்ணணும்னா ரொம்ப கிருபண சிரோமணி அவர். அது இருந்தாலும் அது பெரியவா என்ன சொன்னாலும் அதுக்கு தான் பண்ணுவார். அதை சும்மா அதை பண்ணிவிடும், ஆடம்பரம் பண்ணணும், அதை பண்ணணும், ஒரு பைசா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே பெரியவா அவர்கிட்ட அந்த ட்ரஸ்ட்டையே ஒப்படைச்சிருந்தார். ரொம்ப வசதியான மனுஷன், பெரிய மனுஷன். இந்த மைடாப்பூர் மாடவீதியில் தான் இருந்தார் அவர். அவர் என்ன பண்ணார், பெரியவாண்ட வந்து வருவார். அப்படி ஒவ்வொரு இதுலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். ஒரு 15 நாள் இருப்பார், போயிடுவார். அவர் கேட்டார் பெரியவாண்ட, நான் வந்து என் ஜீவன் போகிற சமயத்தில் போனாக்கா எனக்கு வந்து பெரியவா கங்கை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு பெரியவாண்ட சொல்லியிருக்கார். அவர் பெரியவாண்ட கேட்டிருக்கார். இது யாருக்கும் தெரியாது, பட் வந்து அவர்கிட்ட பெரியவாண்ட சொல்லியிருக்கார். இவர் என்ன பண்ணிடுறார், நாங்கள் சத்தாராவில் இருக்கச்சே இவர் இங்கே காலமாயிட்டார். அவர் காலம்னா அவர் மாதிரி செத்து பண்ணவாலே இருக்காது, ரொம்ப ரேர் அது. அவர் எப்படி போயினாருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, காலம்புற கபாலி சங்கோவில் பார்ப்பார். அவள் ஆற்றுலேருந்தே ஒரு ஜன்னல் இருக்குது மாடியில். அந்த ஜன்னலுக்கு வழியாக பார்த்தாருன்னா கோபுரம் என்னை கூட்டு காட்டுவார். இங்கே பற்றியா நான் அப்படியே இங்கேருந்தே தரிசனம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. பெரியவா வந்து சிவாஸ்தானத்தில் இந்த கணத்தங்கரையிலேருந்து ஏறி படிக்கட்டு ஏறி அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிப்பார். வெளில வராமல் இருக்கிற சமயத்தில் நித்தியமே தரிசனத்துக்கு. அப்படி இருக்கிற அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், காலம்பரை 4 மணிக்கு பல் தேக்கிறதுக்கு போயிருக்கார். இவன் போயிட்டு வந்தவுடனே இவன் கணபதினு பேர் அவருக்கு அசிஸ்டண்ட்டு. அவன் ஒரு வெள்ளி வெட்டாவில் காஃபியை ஃபட்டில் தான் கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வச்சுட்டு போனான். இவர் பல் தேய்ச்சிட்டு வந்தால் விபூதி இட்டுண்டார், உட்காந்துட்டார். ஒரு தியானம் பண்ணுறாரு. மாமா காப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா காப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பரட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவர் பேசாமல் உட்காந்துருக்கார். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அவன் வந்து அந்த டம்ளர் எடுக்கணுன்னா அந்த காப்பி அப்படியே தான் இருந்தது. என்ன மாமா காப்பி சாப்பிடலையான்னு கேட்டாக்கா இவர் பிராணம் போச்சு. எப்போ போச்சுன்னு தெரில. இவர் பல்லு தேய்ச்சிட்டு வந்திருக்கார், உட்காந்துருக்கார், விபூதி இட்டுருக்கார், காப்பி வச்சுருக்கேன்னார். இந்த காப்பி அப்படியே இருக்குது. இவருக்கு எப்போ பிராணம் போச்சுன்னே தெரியல. அதுக்காக இங்கே எங்களுக்கு தந்தி வந்துடுச்சு. இங்கே தந்தி அடிச்சுவா என்ன பண்ணிவிட்டா, எஸ்ஆர்கேங்கிறதுக்கு பற்றியாக எஸ்ஆர்ஐ எக்ஸ்பயர்டு அப்படின்னு வந்துருக்கு. எஸ்ஆர்ஐ ஸ்ரீனா யாரா அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன். பெரியவாளாக கேட்டுருக்கா, இது யாருன்னு விடாத கேளு நமக்கு அப்படின்னு கேட்டுருக்கா. எஸ்ஆர்ஐ சுபஸ்ரீன்னு ஒருத்தர் இருக்கார் ஆந்திராவில், ஹைதராபாத்தில். சுபஸ்ரீன்னு ரயில்வேவில் இருந்தவர். அவருக்கு சுபஸ்ரீங்கிறதுக்கு பற்றியா ஸ்ரீன்னு அடிச்சிருக்காரா என்ன, அவருக்கா என்னன்னு நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஃபோன் பண்ணி இது யார் அது ஸ்ரீ அப்படின்னு, மெட்ராஸ்லேருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு கேட்டாக்கா எஸ்ஆர்கே போயிட்டா அப்படின்னு தந்தி வந்து அப்படின்னா. அதுக்கப்புறம் வாரத்துக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி நாங்கள் சத்தாராவில் விசாரிச்சுட்டு, அப்புறம் பெரியவா அப்போ தான் சொன்னான், என்னை வந்து கங்கை ஜலம் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கார் அவர். அதனால் இந்த பாலு அனுப்பிச்சிடுவோம். பாம்பேக்கு போய் பாம்பேலேருந்து பிளேனில் இது வருதுங்கிறத அவருக்கு சொல்லிவிடும். அவர் ஏதாவது இது பண்ணிவிட போகிறார். இந்த கங்கை வந்து அவர் மேலே கொட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இது பண்ணணும், கிரிமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சொல்லி இங்கேருந்து அந்த கங்கையை அனுப்பிச்சு பாலுவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து சொல்லி இது பண்ணிட்டு, எஸ்ஆர் அவருக்கு ஒரு கிருபை அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் சார். நித்தியமிந்தானாலும் ஒரு வித்வான் இது பண்ணிச்சே, அரியக்குடி ராமானுஜிங்கர் வருஷத்தில் ஒரு மாதம் வந்து பெரியவாண்ட இருப்பார். நீங்கள் கேட்டுக்கலாம், அரியக்குடி ராமானுஜிங்கர் வருஷம் ஒரு மாதம் வந்து பெரியவாண்ட இருப்பார். ஊருக்கு போச்சே வந்து நாளைக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கா பெரியவாண்ட ஒரு கச்சேரி பண்ணிட்டு போனோன்னு சொல்லுவார். அது காஞ்சிபுரத்தில் வந்துருந்தார் அவர். அவருக்கு ஒரு சமயக்காரனை போட்டுவிடுவார். அவர் ஐயங்கார் தான், ராமையர்னு ஒருத்தர் பாடசாலைக்கு சமைக்கிறவர். அவர் ரெண்டு ரொம்ப பாட்டுக்கிட்டுலாம் பாட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவர் பெரியவா பிஷா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதத்தை வாங்கிட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். ஒரு மாதம் அவர் நித்தியம் ஒரு வாரம் பூஜை பண்ணுவார். பெரியவாண்ட போய் சித்தனா தரிசனம் பண்ணிப்பார், எல்லாம் உண்டு. ஒரு கடைசி ஊருக்கு போகிற சமயத்தில் நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கேன், பெரியவாண்ட கச்சேரி பண்ணோம் அப்படின்ட்டு காலம்பரை சொல்லியிருக்கார். பெரியவா என்ன பண்ணிட்டா, என்னை வந்து இவர் பாட்டு பண்ணுங்கிறார், அவருக்கு பக்கவாத்தியத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு நீ அப்படின்ட்டார். பெரியவா நான் கேட்டேன், யார் மாமா நீங்கள் உங்களுக்கு பெரிய வித்வானாக இருக்காது, உங்களுக்கு யாராவது பக்கவாத்தியம் யாராவது சொல்லணுமா அப்படி இப்படின்னு. நீ யாரை கொண்டு வந்தாலும் நான் வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி பாடிடுவேன் அப்படின்னாரு அவர். பெரியவா தான் அங்கே எல்லாமே அப்படின்னார்.
நான் பெரியவாண்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறார் அவர், நான் யாரை அழிச்சுட்டு வரணும்னு பெரியவாண்ட கேட்டேன். நீ போய் உங்கள் அத்திம்பேரை என்கிட்ட சொல்லுவோம், உங்கள் அத்திம்பேரை அழிச்சுடுவா. எங்கள் அத்திம்பேர் தான் சித்தூர் கோபாலகிருஷ்ண ஐயர்னு அவர் ஃபிட்டில் வித்வான் அவரை போய் அழிச்சுடுவார். நான் குளத்தங்கரையில் அவர் வீடு, இந்த அபிராமி ஜூஸ் கடை தான் அவர் இருக்கிற இடம். முன்னாடி அங்கே இருந்தது தான் 57 தான் அங்கே தான் இருந்தார் அவர். அவத்துக்கு வந்தாக்கா அவர் அன்றைக்கி தான் வந்து டிஆர் மகாலிங்கத்துக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். இங்கேயோ பாம்பேக்கு எங்கேயோ கச்சேரிக்கு போகிறோம், அவரோட நான் ஒத்துன்ருக்கேன், அதனால் எனக்கு வரத்துக்கு முடியல ஏகாம்பரம் அப்படின்னா. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் சொல்லிவிட்றேன், அங்கேருந்து யாரையாவது அனுப்புவா, நீ அழிச்சுன்னு போ அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் காரை எடுத்துகிட்டு ஆல் இண்டியா ரேடியோ ஆஃபீஸுக்கு போனேன். இவர் அதுக்குள்ளேயே சொல்லிவிட்டா வாழ்ந்த. அங்கே ஒரு ஃபிட்டில் வித்வான், ஒரு மிருதங்க வித்வான், 2 பேரையும் போட்டு அனுப்பிச்சுட்டார். இங்கே கொண்டு வந்து பெரியவாண்ட வச்சு வந்துட்டா. சாயந்தரம் 3:30 மணி 4 மணிக்கு கச்சேரி ஆரம்பம். நல்லா ஓஹோன்னு இருக்கும். பெரியவா சில இதை பாடுன்னுவார், அதை பாடுன்னுவார். அவர் அறிவுக்குடி கேட்கணுமா, பெரிய மகோன்னதமான ஒரு பெரிய வித்வான். பெரியவாளுக்கு ரொம்ப அவள் வண்டி தான் இருப்பாள். யாராவது 2 பேர் 3 பேர்னா அண்ணன்ட பக்கம் எங்கே தலைமறைவாக இருந்துன்னு கேட்பாளை தவிர, பெரியவா கூட யாராவது 2 பேர் நாங்கள் யாராவது இருப்போமோ தவிர அந்த மாதிரி தான் கச்சேரிலாம் நடக்கும். முடிகொண்டாந்த வாஞ்சிநாத லால்குடி ஜெயராமன், பாலக்காடு மணியர், இவர் அரியக்குடி மித்தத்தில் நடந்தது கச்சேரி ராத்திரி. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார். இவர் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்கணும் அவருக்கு. இவர் 2 பேரையும் திருப்பி அனுப்பணுமே அப்படிங்கிச்ச அவரே சொன்னார் பெரியவா, இந்த பையன் ரொம்ப நன்னாவே வாசிக்கிறான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க பெரியவா அப்படின்னு சொன்னார் பெரியவா. அவருக்கு மரத்தட்டில் பிரசாதத்தை கொடுத்து பெரியவா அதை ஆமோதிச்சு ரொம்ப நன்னா வாசித்த நீ. அவரும் சொல்கிறார், அப்பேற்பட்ட மேதையே சொல்கிறார், நானும் சொல்கிறேன் ரொம்ப நன்னா வாசித்தேன், நீ ஓஹோன்னு நன்னா இருப்ப, இந்த பிரசாதத்தை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வித்வான் தான் இன்றைக்கி டிஎன் கிருஷ்ணன். இந்த மிருதங்க வித்வான் கொஞ்சம் கால் ஊனம், அவர் தான் குருவாயூர் துரை. 2 பேரும் வந்து வாசித்து அந்த மாதிரி ஒரு அனுகிரகம், அந்த கிருபை வந்து சாதாரணமாக ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தவர் தான் இன்றைக்கி அந்த ஃபிட்டிலில் பெரிய மகோன்னதமான ஒரு வித்வானாக வந்து இது பண்ணியிருக்கார். அனந்தானந்தா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில், அது வந்து 60 இருக்கும். ஆமாம் 60 ஒன்றுமோ, 60க்கு முன்னாடி 60 தான். அப்போ வந்து இவர் இந்த லைப்ரரி சீனிவாச ஐயங்காரன்னு சின்ன காஞ்சிபுரம் மரத்துக்கு எழுத்து மாதிரி ஒரு பெரிய வீடு, அதில் ஒரு 5-6 ஜாகைகள் ஒரு போர்ஷன் இவர் இருப்பார். இவர் அவெல்லாம் ஜாகைகளாக இருந்துருப்பா, சாப்பிட்டுருப்பா. பூஜை ஆனதுக்கப்புறம் அங்கே போய் மடத்தை கணக்கு எழுதுறது. இவருக்கு வந்து லெட்டர்லாம் பார்க்குறது இந்த அனந்தானந்த ஆஞ்சநேய சாஸ்திரிகள்னு அவருக்கு பேர். அவருக்கு அந்த குரங்குத்தனங்கள்லாம் உண்டு. அந்த என்னென்ன பண்ணுமோ அந்த சேஷ்டை எல்லாமே காட்டுவார். குரங்கு தேங்காய் முடி எடுத்து போவா அப்படின்வார். இந்த மாதிரிலாம் உண்டு அவருக்கு. பெரியவா அதே மாதிரி ஆஞ்சநேயர்னு பெரியவா வச்சுருந்தார். பெரியவா அவருக்கு என்ன மத்தியானம் திடீர்னு மாரடைப்பு வந்து பிராணம் படும் போல ஆகிடுச்சு. ரொம்ப படுத்துட்டு இழுத்து போயிருக்கு, ஒன்றும் சரியாகவே வரல. அவர் வந்து எனக்கு சன்னியாசம் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டு இது பண்ணுறார். பெரியவா என்ன பண்ணிட்டா, இங்கே வந்து மடத்தில் வந்து சொல்லி இவரை அழிச்சுட்டு போய் அங்கே பண்ணணுங்கச்ச அவள் தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு நீ சன்னியாசம் வாங்கிக்கிறியா, உனக்கு இப்போ சக்தி இருக்கான்னா, எனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ எனக்கு கொடுத்துருக்கோ அப்படின்னு அவர் தெலுங்கில் தான் பேசினார். இன்னும் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அவருக்கு இப்போவே கொடுத்துருவோம், சாப்பாடெல்லாம் ஆகிடுது, மணி 2 மணி 3 இருக்கும், இப்போவே கொடுத்துருவோம் அவருக்கு அப்படின்னா. உடனே அதுக்கு ஆபத் சன்னியாசத்துக்கு டைம் கையெல்லாம் கிடையாது, உடனே எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அது. ஏன்னா அந்த கிரமம் தான் முக்கியம், அந்த சன்னியாச ஆசிரமம் தான் முக்கியம். இது நாளைக்கு வெளியே வந்து பிராணம் பொறுத்துனாக்கா என்ன பண்ண முடியும்? அவர் சன்னியாசம் எடுத்துக்கணும், அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார் அவர். அதனால் பெரிய அவர் சன்னதிலேயே உட்காந்து வச்சு இந்த பிரேஷோச்சாரண மந்திரங்கள் அதெல்லாம் உட்காந்து அடுக்கில் ஜலத்தை வச்சு அந்த வப்பனங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இவருக்கு காஷாய வஸ்திரத்தை கொடுத்து பெரியவா இதை எடுத்து கட்டிக்கொண்டார். அன்றைக்கி அதை கட்டின்றவர் தான். அப்புறம் வந்து 15-20 வருஷம் இருந்திருக்கார் அப்படி. அனந்தானந்த சுவாமிகளை பெரியவாரோட ஒரு 4-5 வயசு பெரியவர் அவர். அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கிறது, அதை படிக்கிறது, எத்தனை யாத்திரைகள்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்கார். இவருக்கு அந்த ஒரு இன்னொரு ஜென்மாவார்.
இன்னொரு ஜென்மா அந்த மாதிரி ஒரு ஜென்மா. இந்த திருவாரூர் வெங்கட்ராமையர் அதில் இருக்கேன். அவர் அது ஒரு பெரிய சமாச்சாரம். அவர் ரொம்ப நாளாகவே கேட்டுருக்கார் சன்னியாசம் எடுத்துக்கணுன்ட்டு. ஒரு அம்மா வந்து பெரியவார்கிட்ட கேட்டால் 60-65 வயசு இருக்கும், அவளுக்கு கல்யாணமே ஆகலை. அந்த அம்மா வந்து நான் வந்து சுமங்கலியாக போவேன்னு கனவு கண்டேன், அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டால் பெரியவாண்ட அந்த அம்மா. இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு 65 வயசு ஒன்றுமா ஆகுது அந்த அம்மாவுக்கு. சுமங்கலியாக போவேன்னு கனவு கண்டேன், அது எனக்கு சித்தியாகுமா கிடைக்குமா அப்படின்னு பெரியவாண்ட தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானத்தில். பெரியவா என்ன அந்த அம்மா கேட்ட உடனே பெரியவா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் அந்த திண்ணையில் ஒரு வயசானவர் உட்கார்ந்துருக்கார், அவரை கூப்பிடுவா அப்படின்னா. இந்த திருவாரூர் வெங்கட்ராமையர் தான் அவர், பிரம்மச்சாரி. அவருக்கு 80-85 வயசு அப்போ இருக்கும். அவரை கூப்பிடுவான்னா அவர் வந்த உடனே அவர் பெரிய உத்தரவாதன்னு வந்தார். அங்கேருந்து வந்த உடனே இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அந்த அம்மா உண்ட. இவரை பண்ணிக்கிறியான்னாக்கா அவர் வந்து அந்த அம்மா ஒன்று வைக்கப்பட்டு இருக்கான். ஒன்று இந்த ஒன்று இந்த வீட்டு வருது, இதை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னா பெரியவா. மாமா இந்த மாதிரி அந்த அம்மா இது பண்ணுறா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணுறேன்னாக்கா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், அவளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இப்போ வந்து உங்களை கூப்பிட்ருக்கா பெரியவா. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள் பெரியவான்னு. என்ன எனக்கு நான் ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிறார். அவர் தலையில் அடிச்சுக்கிறார். நான் சன்னியாசம் ஓணுன்னு கேட்டுருக்கேன், அது கொடுக்க மாட்டேங்கிறாலும் இதை கட்டிக்கணும் என்கிட்ட இதை கொடுத்துட்டு கேட்ட பெரியவா வருவான்னு ஓடிவிட்டார். அவர் ஓட்டமாக ஓடிவிட்டார். ஓடி போன உடனே அந்த அம்மா உண்டு பெரியவா சொன்னால், நீ சொப்பனம் கண்டியே அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னா அவர் மனசு வச்சா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இவர் கிடைக்காதுன்னு சொல்லலை, அவர் மனசு வச்சா உனக்கு கிடைக்கும், போய்ட்டு அப்போ அப்படின்னா. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த அவருக்கு கடைசியில் சன்னியாசாசனம் கொடுக்கவே மாட்டேன்னு அவர் ஹோட்டல் வீட்டில் வச்சுருந்தார். அதனால் அவருக்கு அந்த கொடுக்கணுங்கிறதுல அவர் பெரியவாளுக்கு அவர் கொஞ்சம் அன்ஃபிட் அந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் நிறைய எத்தனை வயசானாலும் அவகாச தொட்டின்னாக்கா 60-70 குடம் அவரே இழுப்பார். இந்த வயசு கடைசி வரையும் எங்கள் சோலாப்பூரில் கூட அவர் போட்டிருக்கார். அந்த மாதிரி ஒரு இது ஜலத்தை இழுத்து கொட்டுறதுல 2 தொட்டி போடுவார். வப்பனம்னா 2 தொட்டி, ரெண்டுமே அவர் மூடி வச்சு வெடிகாலம்புறக்குள்ளே மூடி வச்சுட்டு போட்டு வரும். காலம்புரை வந்து தொட்டி ஏறாருன்னா ஜலம்லாம் ரொப்பிருக்கு, யாரும் தொடக்கூடாது, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு வருவார். அந்த மாதிரி ஒரு பெரியவாளுக்காக அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணவர் தான். அந்த தொட்டியில் ஸ்நானம் பண்ணுவார். ஆனால் ஏன் கொடுக்கல, எதுக்காக கொடுக்கலங்கிறது நமக்கு தெரியாது. அவர் நிறைய கேட்டுகிட்டே இருப்பார். வெங்கட்ராமையர் ஏதோ பரந்தூர்னு ஒரு ஊர்கிட்ட வரைச்ச நான் பெரியவாரோட ரிக்ஷா எழுத்துன்னு வந்துட்டுருக்கோம். ஏண்டா வெங்கட்ராமா, நீ என்னுடைய నడందే వరే ఉనకు శ్రమమా இல்லையா? அதெல்லாம் లేదు ఏమీ లేదు, శ్రమం కాదు அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டே வந்தார். இவர் அந்த ஊருக்கு போனோம். நான் கேட்டேன் வெங்கட்ராமையர்கிட்ட, என்னம்மா உங்களோட பெரியவாரோட நீங்கள் 4-5 வயசு பெரியவங்கிற உங்களை அடாபடாங்கிறாள் என்ன? ஐயோ என்னை ஏதாவது மரியாதை வச்சுட்டேன்னா நான் போனேன் தொலைஞ்சுட்டேன், நான் என்ன அடாபடான்னு தான் சொல்லணும் அவர் அப்படின்னு அவ்வளோ பக்தி அவருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு இது உள்ளவர் தான் அவருக்கு. அது வந்து பாவம் கடைசியில் அந்த நாகலட்சுமி வந்து அவர் பட்சணங்கள்லாம் போடணுன்னு தீபாவளிக்கு கொண்டு வந்து வச்சுது. கடைசியில் அவரால் போட முடியல. இவர் வந்து சாமான்லாம் கொண்டு வந்து வச்சுட்டார். இதில் நாணகுந்தியில் அன்னபூர்ணிக்கு பட்சணம் பண்ணணும். அது திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். மேலே ஏறி பார்த்துட்டு இந்த அன்னபூர்ணிக்கு காசியில் எப்படி பண்ணுறாலோ அந்த காசியில் பண்ணியிருக்கா. 34 வியாச பூஜை போது அங்கே இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு அங்கே இப்படிலாம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுட்டுருக்கா. இங்கே அதே அன்னபூர்ணி துங்கபத்ரா நதி உத்தரவாகினியாக போகிறது, இந்த இடத்த நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டாள். அன்றைக்கி சாயந்தரம் பிரதோஷம் அவள் இங்கே ஆனகுந்தி சபரி ஆசிரமத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாள். நான் கிட்டக்கிட்ட இவர்கிட்ட ஒரு லிஸ்ட்டை வாங்கினேன். என்னென்ன பட்சணங்கள்லாம் பல விதமான பட்சணங்கள். அந்த அம்பாவை கொண்டு போய் இவரை தூக்கின்னு போய் அழிச்சுன்னு போய் காமிச்சேன். இந்த அளவுக்கு பண்ணணுமாமா, அந்த அம்பாவை மூடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு துணு பண்ணி வச்சுட்டு போரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் பண்ணோன்னு எல்லாத்தையும் லிஸ்ட்டை போட்டு கொடுத்தார். ராஜாவன்ட்ட கொடுத்து சாமான்லாம் வர வழின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். வந்தோன்னு வச்சுங்களேன். காலம்புரை இவர் வந்தார்னாக்கா மனோகர் செட்டின்ட்ட போய் சாமான்லாம் எடுத்துட்டு கிடாயெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கோன்ட்டு
இவர் என்ன பண்ணார், ராத்திரி நாங்கள் சபரி ஆசிரமத்திலே படுத்துட்டோம். படுத்துன்னு காலம்பரம் எழுந்து எங்கேயோ ஒரு மலை பேரில் ஏறிவிட்டா பெரியவா. எவன் சொல்கிறானோ அங்கெல்லாம் போயிடுது. இங்கே ஒரு துர்கை இருக்குது, அங்கே ஒரு ராமர் பார்த்த இடம் இருக்குன்னா இவாளுக்கு அந்த உடம்பு சலிக்கிறதே கிடையாது. பாவம், எங்களுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும், பெரியவாளுக்கு அது ஒன்றுமே இல்லை. அந்த ராமர் போன இடங்கள்லாம் போயிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுதான். அவ்வளோ தூரத்துக்கு ஏறி அங்கெல்லாம் பார்த்துட்டு கீழே இருந்துச்சு. நாகலட்சுமி வந்து ஒவ்வொன்றும் அழறா. ஐயோ, இந்த வெங்கட்ராமையரா தவிக்கிறார், சன்னியாசம் கொடுங்க, ஹே குரோன்னு கத்துறார். ராத்திரி பூரா இது அவருக்கு பேதியான பேதி, வளர்த்து உடம்பு ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் அலம்பையிலும் ஒன்றும் சுத்தமும் பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கார் அவர், கீழ்ச்சனாராக இருக்கார். பெரியவா தான் அவருக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவரை போய் பார்க்கவே இல்லை பெரியவா. இந்த மலையிலேருந்து இறங்கச்சியே வந்து நீ அவருக்கு சன்னியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாராயணப்பட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு காரை கொண்டு வந்து அவள் வரத்துக்குள்ளே நாங்கள் அங்கே போயிட்டோம். இப்படி அந்த இதெல்லாம் ஒரு குகை உள்ள போய் பார்த்துட்டு வந்தது எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே இவர் வந்து கீழ்ச்சனாராக இருக்கார். எனக்கு பார்த்த உடனே இவர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் பார்த்தது. இவர் படுத்துகிட்டே அப்படியே கை பெரியவா வந்து உரத்த குரலில் கேட்குறா. இந்த பெரியவாளுக்கு சில குரல் சமயம் பார்த்தோன்னா நிசப்தமாக இருந்துச்சு, ஓஹோன்னு இருக்கும், ரொம்ப கம்பீரமான குரல். அந்த குரலில் சன்னியாசம் எடுத்துக்கிறியான்னு கேட்ட உடனே அதுக்காக தான் காத்துட்டுருக்கேன்னார் அவர். அதுக்கு தான் காத்துட்டுருக்கேனா அப்படின்னு பதில் சொன்னார். சரி உட்காந்து கொடுத்துருவோம் அப்படின்னு பெரிய அண்ணாண்ட போய் உட்காந்துட்டா. பெரிய ஸ்நானம் பண்ணிவிட்டும் ஜபத்துக்கு உட்காந்துட்டா. இவருக்கு ஒரு அண்டாவில் ஜலத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அவர் அந்த ஜலத்து உள்ள இவரை உட்காந்துச்சு. நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸ்ரீகண்டனும் பக்கத்தில் இருக்கான். 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த பிரேஷோச்சாரண மந்திரம்னு ஒரு மந்திரம் உண்டு, அதை சொல்லிவிட்டு இந்த பூனையில் அறுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் வப்பனம் பண்ணிட்டு சன்னியாச ஆசிரமத்துக்கு காஷாய வஸ்திரம் பண்ணிக்கணும். பெரிய காஷாய வஸ்திரம் தண்டம் 2த்தையும் அறுத்து கொடுத்துட்டா. இது ஆகி அவருக்கு வப்பனம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணணும்னு வெந்நீரெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்தாக்கா இவருக்கு தலையில் ஜலத்தை குட்டி எல்லாம் பண்ண உடனே இவர் மெதுவாக அந்த குழந்தையெல்லாம் அப்படி தவிழ்ந்துக்கும் பாருங்க, அந்த மாதிரி மெதுவாக எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டார். வப்பனம் பண்ணினது தான், தண்ணி கொட்டினது தான், கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு அதுக்கப்புறம் சவுத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பித்து வஸ்திரத்தை நானே கட்டிக்கிறேன்னு அவர் கட்டின்ட்டு தண்டத்தையும் எடுத்துட்டார். அதுக்குள்ளேயும் பெரியவா என்ன பண்ணிட்டா, என்கிட்ட பெரியவா அவரை பார்த்துட்டே இருக்கார். இவர் எப்படி பண்ணுறா என்ன பண்ணுறான்ட்டு பார்த்த உடனே இவர் அழைச்சிட்டு போய் உகார் சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் ஹே குரு மகாவாக்கியம் உபதேசம் குரு அப்படின்னு அவர் கையை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் கேட்க சொல்லுகிறேன் அப்படின்ட்டு. நான் இவர் மெதுவாக தானே அழிச்சுட்டு போனேன். வஸ்திரத்தெல்லாம் கட்டி இவர் அழிச்சுட்டு போய் வாங்கோ பக்கத்து ரூமில் போய் கொண்டு போய் இவரை விட்டு சொன்னாக்கா அவர் என்னால் முடியாது, எனக்கு கொடுக்க முடியாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் திருப்பி அழிச்சுன்னு வந்துட்டேன். அழிச்சுன்னு வந்து பெரியவாண்ட சொல்லிட்டேன். சரி போட்டோன்னு உடனே அடுத்த க்ஷணம் இந்த தீபாவளி ஆன உடனே பிரதோஷம் வெங்கட்ராமையர் வந்திருக்காரு. எல்லோரும் இருக்கச்ச இவர் அவளோட அமுச்சிடுவோம் உபனிஷத் பிரம்மேந்திரால் மடத்துக்கு கொண்டு போய் அமுச்சு அங்கே கொண்டு போய் விட்டுவிட சொல்லுவார் அப்படின்னா சரின்னு சொல்லி வெங்கட்ராமையர் அப்போ இருந்தார். அவர் நீ சொல்லி மாமா நீங்கள் போச்சு இவரையும் ஆயுஷ்னு போட வேண்டியது உங்களோட கூட அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு அவருக்கு. அதுக்குள்ளேயும் சிந்தாமணி மடம் சுவாமிகள் அவரை கூப்பிட்டு இவர் வந்து பிராணம் போடுற மாதிரி இருக்கார். இவருக்கு வந்து ஒரு வேளை இங்கே பிராணம் போயிடுச்சுனாக்கா அதிஷ்டானம் பண்ணி 10 நாள் காரியமாக நீ தான் பண்ணணும், நான் இங்கே இருந்துட்டுருக்க மாட்டேன்னு அவர்னையும் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டார். இவர் அதுக்கப்புறம் 3-5-6 வருஷம் இருந்திருக்கார் திருவாரூர் சுவாமிகள். திருக்கோவிலையோ எங்கேயோ வேறு வருஷம் அங்கே திருவாரூர் அவர் ஊர் தான், அது திருவாரூர் தானே, அவர் ஊர்கிட்ட எங்கேயோ ஒரு இதில் போயிருந்தால் அங்கேயே அதிஷ்டானம் இருக்குது இப்போ அவருக்கு. அந்த மாதிரி பழிச்சுட்டார். பழிச்சு வந்து அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணி இது பண்ணார். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறது. மேலூர் ராமச்சந்திரையர் அவர் வந்து பெரிய 34-35 இருக்கச்ச காசியில் போயிருக்கச்ச இவர் வந்து அதுக்கு முன்னாடி இவர் ஒரு மைனர்னு பேர் சோழவரம் சேதுராமன் சொல்லுவார். மேலூர் மாமாவுடைய அட்டகாசம்லாம் அவங்களுக்குலாம் தெரியாதுடா அப்படின்வார். எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி அவ்வளோவும் பண்ணிவிட்டு கடைசியில் அவருக்கு ஒரு ஞானம் வந்துடுச்சு. ஞானம் வந்ததுக்கப்புறம் நீ இன்னுமே இந்த ஜென்மாவை வச்சுட்டு இங்கே இருந்தேன்னா உனக்கு மோட்சங்கிறதே கிடைக்காது, நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு காசியில் போய் கங்கையில் விழுந்து பிராண விடுறது தான் உச்சிதம்னு யாரோ சொல்லிவிட்டாத. இவர் காசிக்கு போயிட்டார். காசிக்கு போய் அங்கே போய் இவர் கங்கையில் விழுந்து பிராணம் பண்ணி விட்டுடணும்னு தீர்மானம் பண்ணவர். அப்போ பெரியவா அங்கே போயிருக்கா. அங்கே போயிருக்கிற சமயத்தில் அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி பெரிய மகான் வந்திருக்கார். நம்ம அங்கே அப்படியே பிராணஹத்தி பண்ணிக்க வேண்டியதானுங்கிறதுக்கு தானே வந்திருக்கார். இருந்தாலும் ஒரு குரு வந்திருக்கார், அவர் பெரியவா வந்திருக்கான்னு கேட்டு நாங்கள் வந்து தோஷம் பண்ணியிருக்கார். அவருடைய இந்த விருத்தாந்தத்தை நான் அபவித்திரனாக போயிட்டேன், மகா பாபியாக போயிட்டேன், எனக்கு இன்னுமே நிவாரணங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதனால் பரிசுத்து ஜென்மாவை திருத்திக்கணுங்கிறதுக்கு வேறுமே பாகவதத்தை தானே கேட்டார். அந்த மாதிரி இந்த கங்கையில் விழுந்தது தான் என்னுடைய பாப பரிகாரம் அப்படின்னு சொல்லி பெரியவாள் சொன்னார். பெரியவா வந்து நீ பிராணஹத்தி பண்ணிக்க வேண்டாம், நீ என்னோட இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. அங்கே இருந்து என்னுடைய அப்படின்னு அன்னிலேருந்து பெரியவாள்கிட்ட சரின்னுட்டாரோ. சரின்னு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சில பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி கங்கையிலேயே அங்கே கங்கை கரையிலேயே அவருக்கு வேண்டிய பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி அவரை அழிச்சுன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் கடைசி வரையும் அந்த நீ வந்து இன்னெண்ட அண்ணண்ட நகராமல் இந்த சந்திரமௌலீஸ்வரரை பார்த்துக்கணும், அதுதான் உனக்கு வேலை. சந்திரமௌலீஸ்வரன்டையே படுத்துக்கணும், அங்கேயே இருக்கணும், 24 மணி நேரமும் அப்படியே இருந்துட்டுருக்கணும். சாப்பிட்றதுக்கு தான் போகணும், அப்போ யாராவது வச்சுட்டு போகணும், மறுபடியும் வரணும், அந்த நகைகள் அது இது எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டா. அது கடைசி வரலையும் இருந்து கடைசியில் அவர் காஞ்சிபுரத்தில் தான் வந்து சித்தி ஆகிட்டார், செத்து போயிட்டார். அவர் சன்னியாசம் எடுத்துக்கல. அதுமாதிரி ஒரு 6 பேருக்கு இப்போ மாமா சித்த முன்னாடி சொன்னார், இந்த ஒரு பெரிய படத்தை எங்கள் அப்பா படத்தை வையின்னு சொன்னார், காஞ்சிபுரத்தில் வச்சோன்ட்டு. 6 பேருக்கு தாங்கிட்ட வச்சிருந்த ஒரு சிஷ்யால, பவித்திரமான ஒரு சிஷ்யால, அவள் பவித்திரம் இல்லைனாலும் பவித்திரம் பண்ணிவிடுவா பெரியவா. பவித்திரம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா பெரியவா. காஞ்சிபுரம் ஒரு மோட்சபுரி, அந்த இடத்துல மோட்சத்தையே கொடுத்துட்டு தான் அவளுக்கு நிறைய பேர் போயிருக்கா, இல்லைன்னு சொல்ல. இந்த 6 பேருக்கு மாத்திரம் இந்த சென்னை தெருவில் ஒரு வரதராஜ பெருமாள் கோவில், இப்போ அதை இடித்து இந்தியன் பேங்காக கட்டிட்டான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது, நான் இப்போ போய் பார்க்கல. பெரியவா அங்கே போய் இருந்திருக்கா, பிஷெல்லாம் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த பெரியவாளுடைய இதில் 6 பேர் யார் யாருனாக்கா, இந்த மேலூர் ராமச்சந்திரிய பொண்ணும், மடத்து வாத்தியார் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி கிருஷ்ணசாஸ்திரிகள்னு, மாயவரம் கிருஷ்ணசாஸ்திரிகள்னு அவர் வந்து தெலுங்கர், அவர் மடத்து வாத்தியார். அவரை நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசாக இருந்தாலும் அவரோட இருக்கேன். குஞ்சு சாஸ்திரிகள் தான் அவரண்டா தியானம் பண்ணுவார், பெரியவாளுடைய தம்பி குஞ்சு சாஸ்திரிகள் அவரண்டா தியானம் பண்ணுவார். மடத்தோடையே போயிட்டு இவாளெலாம் அத்தியானம், பாடசாலை வெங்கட்ராம சாஸ்திரிகள் இவாளெலாம் யாத்திரையிலேயே அத்தியானம் பண்ணுவாங்கலாம். அவர் கடைசியில் பெரியவா சொல்லிச்சு, அவர் பாதி சிரமப்பட்டு செத்துவாலே கிடையாதுரா அப்படின்ட்டுருக்கா என்கிட்ட. என்னை கொன்னுடுங்கோ தூக்கில் போட்டுருங்கோன்னு அழுதாராம் அவர் பெரியவாள்கிட்ட. அப்படி ஒரு உடம்பு வலி அவருக்கு, அதை பொறுக்கவே முடியாது. அப்படியே தான் அந்த அதுலேயே தான் அவர் செத்துப்பட்டார் அப்படின்னு பெரியவா சொன்னார். அப்படி ஒரு உடம்பு பூரா வலிக்கும், என்னத்தை பண்ணுறது அந்த காலத்தில். அப்படி செத்துப்பட்டார் அவர். அவருக்கு ஒரு மோட்சம், ஆனால் அவர் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சிருக்கார். அந்த கடைசி சமயத்தில் அது கொஞ்சம் சேஷம் இருக்குது, அது இல்லைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால பெரியவா சென்னையிலேயே அதை அனுபவிச்சுன்னு என்ன அந்த பண்ணிடுங்கோ அதை பண்ணிடுங்கோன்னு அவர் அழுகிறார். பெரியவா பார்த்துட்டு தான் பேசாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா இவர் சர்வேஸ்வரன், இவர் எதுக்காக இதை அனுபவிக்கிறான்னு அவளுக்கு தெரியும். இவருக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறா பெரியவா, மோட்ச தாத்தா பெரியவா. அதுக்காக அந்த இடத்த அப்படி அழுதுருக்கார் அவர். அந்த அழுது அப்புறம் நான் அப்படி தான் அவர் செத்து போயிட்டார்னு என்கிட்ட சொன்னான். அவர் செத்து போனது எனக்கு தெரியாது, அவருக்கு ஒன்றும். லக்ஷ்மி நாராயண சாஸ்திரிகள்னு அவர் பாலக்காட்டுக்காரர், அதான் கௌமுதி வியாக்கரண சாஸ்திரத்தில் பெரிய பண்டிதர். திருவிடமருத்தூர் பாடசாலை வாத்தியாராக இருந்தார், கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கார். அவர் மடத்தில் மேனேஜராகவும் இருந்திருக்கார், கொஞ்ச நாளைக்கு மேனேஜராகவும் இருந்திருக்கார், நிர்வாகம்லாம் பண்ணியிருக்கார். அவர் கடைசியில் வந்து ஆபத் சன்னியாசம் எடுத்துட்டு சித்தி ஆகிட்டார். அவர் அதிஷ்டான காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்குது. அவர் சித்தியானவுடனே நாங்கள்லாம் தான் கிட்ட கறந்து போய் தேங்காய் எல்லாம் கூட அடிச்சிருக்கேனா அவர் மண்டியில். அதை மாதிரி அதுதான் அடிக்கணும், இல்லைன்னா நமக்கு தோஷம் வரும் அப்படின்னு சன்னியாசிகள் சித்தி ஆகிட்டான்னாக்கா மண்டியில் தேங்காய் அடிக்கணும், இந்த கபாலம் உடையணும். அப்படி உடையாமல் போயிடுச்சுனாக்கா இந்த சித்து வேலையெல்லாம் பண்ணுறான் பாருங்கோ, அவளுக்கெல்லாம் அது பெரிய வரப்பிரசாதமாகிடும். நோண்டி எடுத்துருவான், இவாளை நெருப்பில் எரிக்கவும் முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறான், அந்த மாதிரி அதை வளர்ந்துட்டாக்கா அதோட வீரியங்கள் குறைஞ்சிடும். இப்போ பின்னப்படுத்திட்டானாக்கா சிலை எல்லாமே அதோட பவர் போயிடுச்சுங்கிற பாருங்க. அந்த மாதிரி அந்த கபாலத்தில் மாத்திரம் சன்னியாசிகளை தேங்காய் அடித்து அதை வீரல் விட்டுடணும். அதுக்கு அந்த அளவுக்கு அது தெரியுதான்னு ஒரு 50-60 தேங்காய் வச்சுட்டு அடிக்கணும். அந்த மாதிரி தான் அது ஒரு தேங்காய் அடித்தவங்களே அடி படாப்படம் 4-5 பேர் அடிப்பாள்.
அந்த மாதிரி பண்ணுறது வழக்கம் உண்டு. அவர் ஒருத்தர் 3 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ் விஸ்வநாத ஐயர் மடத்து மேனேஜர். அவர் தான் பெரிய மேனேஜர். அவ்வளோ புண்ணியமானவர். அக்னிஹோத்திரம் உபாசனம், நித்திய உபாசனம் அவருக்கு ஆற்றுலையே பண்ணிட்டு இருப்பார். சின்ன காஞ்சிபுரம் மடத்துக்கு பக்கத்து வீடு அவருக்கு. அவள் ஆம்டியா செத்து போனதுக்கப்புறம் அந்த அக்னியை தான் வச்சு அவர் அந்த ஆம்டியாளுக்கு சம்ஸ்காரம் பண்ண. அதோடு அவருக்கு அக்னி விட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவள் பிள்ளைகளாம் சுப்பராயன்னு பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படி இருந்தால் இந்த காசி நிறைய 4-5 பிள்ளைகளை அவளுக்கு நல்ல இது. அவர் வந்து காஞ்சிபுரத்தில் சதாபிஷேகம் பண்ணிட்டார். சதாபிஷேகம் பண்ணிட்டு இவர் யானம்பேரில் ஏற்றுன்னா பெரியவா. அவர் யானம்பேரில் ஏறத்துக்கு எனக்கு சக்தி கிடையாது, ஏறமாட்டேன்னுட்டார். அப்புறம் யானையை விட்டு காரில் உட்காந்து வச்சு யானையை விட்டு இழுக்க சொல்லுன்னா பெரியவா. அந்த மாதிரி ராஜவீதியை சுற்றின்னு வந்து அப்புறம் அவருக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தா பெரியவா. 4. அப்புறம் அனந்தானந்த சுவாமிகள். அனந்தானந்த சுவாமிகள் காசி அவருக்கு சித்தியார்த்துக்கு முன்னாடியே அவர் படத்தை வச்சுடுன்ட்டார். காஞ்சிபுரத்தில் எங்கே அவர் இதில் லம்போட்டியில் தான் சித்தி ஆகிட்டான்னு தந்தி வந்தது. இருந்தாலும் இங்கே அவர் படத்தை வை அப்படின்ட்டா பெரியவா. ஏன்னா அவருக்கு ரிசர்வ்டு மோட்சம். ஏன்னா பெரியவர் தானே பக்கத்துலேயே இருந்து சன்னியாசம் கொடுத்துருக்காரு. அவருடைய இது என்னங்கிறது தெரியும். அவர் கொஞ்சம் ரொம்ப சன்னியாசம் எடுத்துட்டோடனே பெரியவாரில் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டும் அப்புறம் பிருந்தாவனத்தில் போய் இருந்திருக்கார். பகவானுடைய பஜனை, நல்ல பஜனை சம்பிரதாயம், நல்ல தெலுங்கு இதெல்லாம் உண்டு. அதனால் கிருஷ்ண பகவான்கிட்ட அவ்வளோ பக்தி அவருக்கு. அதனால் அங்கே கொஞ்சம் நாளைக்கு இருந்தார். அதுக்கப்புறம் பெரியவாண்ட வந்தார், கலவைக்கு வந்தார். கலவைக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கெல்லாம் மறுபடியும் காசிக்கு போயிடுறேன், இனிமேல் எனக்கு வேண்டாம், மோட்சபுரியில் போய் இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் பெரியவா வந்து அவர் ரிசர்வ் பண்ணி அவருக்கு மோட்சம்னு அவருக்கு ஒரு படம் வச்சுட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சதாபிஷேகம். எங்கள் அப்பா சதாபிஷேகத்துக்கு யானம்பேரில் ஊர்வலம் விட்டுது. வரதராஜ பெருமா கோவில் சுற்றி வந்து தேனம்பாக்கத்துக்கு கொண்டு வந்து அதை பெரியவா பார்க்கணும் அப்படின்னா வரதர் கோவில் யானம்பேரில் ஏகாம்பரேஸ்வரங்க யானை எல்லாம் வந்து ஊர்வலங்களும் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் நான். நீங்கள் கூட பார்த்துருக்கேன். பெரியவா இருந்தால் அதெல்லாம் காமிச்சா பெரியவா. அந்த யானை எங்கள் அப்பாவை சன்னியாசம் எடுத்துக்கோன்னு தான் சொன்னார். மாயார் ராமநாத தீட்சரை வந்து ஆயிஷன் வந்து நீ போய் சொல்லு அவருண்ட, ரொம்ப படுத்துட்டுருக்கார் அவர், சன்னியாசம் எடுத்துக்க சொல்லு அப்படின்னார். பெரியவா எங்கள் அப்பா வந்து அப்படிலாம் வேண்டாம், சன்னியாசம் எடுத்துன்னு நான் பழிச்சுட்டேன்னாக்கா எனக்கு காலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஒரு காரியமும் பண்ணாமல் அபவித்திரமாக ஆகிடுவேன். அதனால் நான் நன்னா இருந்தேன்னாக்கா எடுத்துன்னு கூட இருந்துடுவேன், எனக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் சக்தி இல்லை இன்னுமே, அதனால் நான் பாட்டு அப்படியே இருந்துவிட்றேன் அப்படின்னா. பெரியவா வந்து ஒரு துவாதசி அன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு 12-15 பேருக்கு அன்னம் போட்டு அவர் படத்துக்கு மாத்திரம் ஒரு படம் மாதிரி கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு காஷாய வஸ்திரத்தை போட்டுவிட்டா பெரியவா சிவாஸ்தானத்துக்குள்ளே. இப்போ அந்த படமே வச்சுருந்தா இந்த ரூம்லேயே இருந்தது. அது காஷாய வஸ்திரத்தை போடு அவருக்குன்னுட்டு மானசீகமாக ஒரு ஆசிரமத்தை கொடுத்துட்டா பெரியவா. இவர் அமாவாசை அன்னைக்கு செத்து போயிட்டார். துவாதசி அன்னைக்கு இது நடந்தது. கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு இவர் எங்கள் அப்பாவுக்கு ஆரம்பிட்டார். அப்புறம் இந்த யானம்பேரில் வர படத்தை அங்கே கொண்டு போய், அது கொஞ்சம் சின்னது இந்த மாதிரி இருக்கும், இது இவ்வளோ சைஸ் இல்லாமல் இந்த சைஸுக்கு ஓரளவுக்கு இருக்கும். இந்த யானம்பேரில் வர படத்தை அப்படியே படம் எடுத்து வந்து பாட்டி அதை கொண்டு போய் அங்கே வை, ஒரு காஷாய வஸ்திரத்தையும் அது மேலே போட்டு வையின்னு அந்த ஒரு 6 பேருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் பெரியவா இந்த படங்கள்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குச்சு, அவர் படம் மாத்திரம் சின்னதாக இருக்கேன்னு சொல்லி இவர்கிட்ட மாமாவண்ட உத்தரவு பண்ணி அப்புறம் இவெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த 1000 லைட்டு இதுக்கிட்ட தான் அந்த ஆர்டிஸ்ட்டு ஆத்மா ஐஷன் போனார். என்ன பெரியவா வந்து அந்த படங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு, இங்கே கொண்டாந்து வச்சுடலாமான்னு கேட்டிருக்கா வாழ்ந்த. கேட்டவுடனே பெரியவா சொன்னால் நீங்கள்லாம் பார்த்தா சரியாகாது, இந்த ஏகாம்பரத்தை ஐஷன் போய் அதை காட்டு, அங்கே சரியாக இருக்குதுன்னு அவன் சொன்னாக்கா அப்புறமா இங்கே கொண்டு வா அப்படின்னு சுபாஷ் விநாயகராம் தம்பின்ட்ட பிரதோஷ மாமாண்ட சொல்லி விநாயகராம் காலங்காலத்தாலே மறுநாள் இவர் வந்தார், சுபாஷ் வந்தார். சுபாஷ் வந்தவுடனே பெரியவா அந்த மாதிரி சொல்லியிருக்கா, படம் எழுதியிருக்கா, உங்களை பார்த்துட்டு நீங்கள் சரின்னா தான் அங்கே கொண்டு வரணுன்ருக்காண்ணா. சரி என்னோட வாங்குவோம் நீங்கள் அப்படின்னா நான் ஐஷன்னு போனேன். அப்போ நுங்கம்பாக்கத்தில் இருந்தார் இவர் மாமா, சதாசிவ மாமாலாம். நுங்கம்பாக்கத்துக்கு ஏதோ ஒரு எந்த இடம்னு எனக்கு தெரியல, டேங்கரோடு அங்கே தான் இருந்தார். அங்கே போனவுடனே ஆத்மா இருந்தார். ஆத்மா ஆஃபீஸ் தனி, அவரோட பார்த்துட்டு அப்புறம் மாமாவையும் பார்த்து எம்எஸ் அம்மாவையும் பார்த்து பேசிவிட்டு அப்புறம் ஆத்மா என்னை வந்து ஆட்டோவில் ஆயிஷன் போய் அந்த இடத்துக்கு ஆயிஷன் போய் காமிச்சார். காமிச்சதுக்கப்புறம்
அதில் நிறைய திருத்தங்கள்லாம் இருந்தது. அந்த திருத்தத்தெல்லாம் இப்படி பண்ணுங்கோ, இது வந்து ஸ்படிகமணி மாலை, இது விபூதி மாதிரிலாம் இல்லை, இது இப்படிலாம் துண்டு மாதிரி போட்டிருந்தா மேலே ஏதோ ஒரு துண்டை, அது பூனல், இது விபூதி, இந்த இது ஸ்படிகமணி மாலை, இதெல்லாம் அப்படி போடணும் அப்படின்னு கீழே தர்பாசனம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எழுதி கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் வச்சு தான் பெரியவா பார்த்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு அதை கொண்டு போய் இந்த படத்துக்கு பற்றி அந்த படத்தை அவளோட மாட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணான். இப்போ அந்த படங்கள்லாம் வேடலில் இருக்குதுன்னு கேள்வி எனக்கு. வேடல் இதில் அந்த 6 பேருடைய படமும், இந்த 6 பேருக்கும் அங்கே மோட்சத்தை கொடுத்தா. காவேரி பாக்கம் மணிகார்னு ஒருத்தர், அவருக்கு 103 வயசோ என்னமோ, அவர் ஆம்பியார் 2 பேரும் ஜீவிதமாகவே இருந்தார். இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிவிட்டு இப்படி போய் அவத்தில் போய் அந்த அம்மாவையும் அவளையும் பார்த்துட்டு வருவோம் பெரியவா. அந்த காவேரி பாக்கம் மணிகாரர் அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த அம்மாவையும் பார்ப்போம். அந்த அம்மா கொஞ்சம் ஆர்த்தி கிருத்தி பண்ணிவிடுவோம், இவர் அப்படியே உட்காந்துட்டு இது பண்ணுவார். அவளை போய் சித்தனை பார்த்துட்டு அப்படி வருவார். அந்த இதில் பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு அவருக்கு வயசாகிறது, அவர் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்து எனக்கு மாங்கல்யம் பாக்கியம்தான் கிடைக்கணும் அப்படின்னு பெரியவாண்ட கேட்போம். அந்த அம்மா பெரியவா அதை கேட்டுட்டே போவோம். அப்படியே வந்துட்டு கழிச்ச அவர் ஆண்டியார் 2 பேரும் சேர்ந்தே செத்து போயிட்டான் ஒரே சமயம். இவ முன்னாடி போனாலும் அவள் முன்னாடி போனாலும் தெரியாது. ஒரே நாளில் பெரியவாண்ட அந்த அம்மா கேட்டது, எனக்கு அந்த முடியாது ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா, அது இவா போனாலா அவள் போனாலாங்கிறது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது. அவர் 100 வயசானவாளுக்கெல்லாம் ஒரு தடவை சத்தாராவில் இருக்குச்சே, 80 வயசானவாளுக்கெல்லாம் ஒரு சால்வை போத்திட்டு வா, மடத்துக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணுறவாளெல்லாம் பார்த்து இன்னும் நேரம்னு எல்லாம் சொன்னால் 2 சால்வையை போத்திட்டு வா, மடத்தை ரொம்ப கைங்கரியம். இந்த அலகாபாத் சோமசுந்தரம் ஐயர்னு அவர் தான் சிஎஸ் ராமச்சந்திரன் ஐயருடைய மச்சினர், அத்திம்பேர் மச்சினர், அத்திம்பேர் சிஎஸ் ராமச்சந்திரனுடைய தங்க அக்கா புருஷன் அவருக்கு போட்டுட்டு வா. இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு நிறைய அதில் இவர் ஒன்றும் இந்த மாம்பழம் ஸ்டேஷன்கிட்டக்க இறங்கினோடனே ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும், அது காமாட்சி இன்ஸ்டியூட்னு பேர், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட். அவாத்து மாமா 103 வயசு, அவருக்கு போட்டுட்டு அது மாதிரி லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவெல்லாம் வயசு என்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பா. என்னால் இனிமேல் அவளை போய் பார்க்குறதுங்கிற நான் எங்கேயோ இருந்துட்டுருக்கேன், அதனால் என்னுடைய பிரசாதமாக போட்டு அவெல்லாம் இனிமேல் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, காத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஒரு உபகாரம் பண்ணிட்டா கூட அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு அவளுக்கு ஒரு கருண மூர்த்தி. அவளுடைய ஸ்வபாவம் அதான் ஈஸ்வரன் தானே, பகவான் தானே அதில் வந்து நாம் ஏதாவது தப்பு பண்ணால் நம்மகிட்ட கோபமாக இருப்பாளோ தவிர அந்த கோபம் கூட நம்ம திருந்தணுங்கிறதுக்காக இருக்குமோ தவிர ஒரு வைராக்கியமான ஒரு கோபங்கள் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு மகான் பெரியவருடைய. அந்த மாதிரி அவருக்கு இது பண்ணிட்டு வந்தேன். ராத்திரி 1 மணிக்கு பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருக்குச்சு, எங்கிட்ட யாரெல்லாம் ரொம்ப பக்தாளாக இருக்குவா, வைஷ்ணவாவில் எங்கிட்ட பக்தாளாக இருக்குவா யார் அப்படின்னு ஏதாவது சும்மா ஒரு பொழுது போனோம் பெரியவாளுக்கு. இந்த ராத்திரி 1 மணி 2 மணிக்கு எழுந்துட்டான்னா அவர் தூக்கம் வராது. எத்தனா ஒரு கேட்கணுன்னா நான் எங்கேயா படுத்துருந்தா கூட கூப்பிடுன்னுவா. உள்ளே போன உடனே கதவை சாத்திட்டு கேட்டுருப்பான். அது எனக்கு தெரியாது அப்படின்னுவேன். யாரையாவது சொல்லிவிட்டு சொல்லலேன்னுவா, ஏதாவது ஒரு இதுவும் அப்படிலாம் இருக்கும். இல்லை அவள் கேட்டாக்கா உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ தான் சொல்லணும் அப்படின்வா. அப்புறம் நான் வந்து இந்த அண்ணாத்துறையங்காரன்னு விடுவேன், அதுதான் பிரசித்தமாக இருக்கே, அது அண்ணாத்துறையங்கார் தான் அப்படின்வா. அதுக்கப்புறம் இந்த பிராந்திங்கிற சீனிவாச ஐயங்கார்னு ரிசர்வ் பேங்கில் ஒருத்தர், அவர் ஒரு ஐயங்கார். அது மாதிரி ஒரு 5-6 பேர் அப்படியே எடுத்துகிட்டே வருது. ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசிகிட்டே வருவோம். நான் ஸ்கூலில் படிக்கச்ச ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று, அது டக்குன்னு மறந்துட்டுட்டேன். அது மார்வாடி ட்ரஸ்ட்டு. அங்கே அந்த சின்னகாஞ்சிபுரம் அந்த சென்னை தெருவில் ஒரு சயின்ஸ் காலேஜே இருக்குது. அந்த சயின்ஸ் காலேஜில் தான் வெங்கடகிருஷ்ண சாஸ்திரிகள் ப்ரொஃபஸராக இருந்து வாத்தியாராக இருந்து சிஷ்யாலாம் இருந்தாள். அவள் அந்த ட்ரஸ்ட்டு வந்து வீணாக போகிறது, பணங்கள்லாம் அப்படி இருக்குது, யாருமே படிக்கலைன்னு நினச்ச பெரியவாளில் வந்து கேட்ட உடனே பெரியவா அப்போ என்ன பண்ணால், ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் சிகை வச்சுட்டு ஆச்சாரமாக இருக்கிறவா, வைஷ்ணவாளாக இருந்தாலும் சரி, ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் சரி, மாத்வாளாக இருந்தாலும் சரி,
சிக வச்சுட்டுருக்கணும். அவளுக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் வேதம் சொல்லித்தரது, வேதம் சமஸ்கிருதம் மாதிரி. அப்போ எங்கள் அப்பா வந்து மடத்தோடு போக முடியாமல் இருந்ததுனால அந்த வாத்தியாரை அவரை போட்டுடுங்க அப்படின்னார். கிருஷ்ணாமி ஐயங்கார்னு ஒருத்தர் வக்கீல், அவர் அந்த தெருவிலேயே இருந்தார். அவர் தான் அதுக்கு ட்ரஸ்ட் எல்லாம் கவனிக்கிறவர். அப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நாங்கள் கட்டிவிடுறோம், ஸ்கூல் புஸ்தகங்கள்லாம் நான் அவங்க வாங்கி கொடுத்துட்றோம், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு அந்த இதில். அதில் தான் நான் படித்தேன் வேதாத்தியனம். ராமாயண சம்பு வரையும் படிச்சுட்டேன். ராமாயண சம்பு உபயுக்தமான வேதங்க மந்திரங்கள் சகலமும் பிரயோகங்கள், உபநயனம், சிரார்த்தங்கள், கல்யாணம், விவாகம் வரையும் பிரயோகங்கள் எல்லாம் படித்தாச்சு. அதில் காமாட்சியம் கோவிலில் இந்த ஜம்பு பாட்டியும் ஒரு பாட்டி, அந்த பாட்டி ஆற்றுக்கு வந்து உட்கார்ந்துருக்கா பெரியவா. எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பாடசாலை எப்படி நடக்கிறதுன்னு கேட்குச்சு. நான் படித்தேன், மேக சந்தேஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்லுன்னா பெரியவா அர்த்தம் சொல்லி எல்லாரையும் கேட்டு நீ சொல்லு அர்த்தம்னா நானும் சொன்னேன். அதுக்கு இது எப்போ நடந்த சமாச்சாரம். பன்றிப்பூரில் வந்து நீ என்ன படிச்சிருக்க, ராத்திரி 1 மணிக்கு இந்த சமஸ்கிருதத்தில் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா, நான் என்னத்தை சொல்கிறது, அவள்கிட்ட போய் அவள் பெரிய சமுத்திரம், நான் இதை படிச்சுட்டேன் அதை படித்தேன்னு சொன்னால் எனக்கு அதுவும் வெக்கமாகவும் இருந்தது, ஒன்றும் இதுவாகவும் இருந்தது. நான் எங்கள் அப்பாவுடைய இது மாதிரி தான் இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லிவிட்டு இது மாதிரி மேக சந்தேஷம், அப்புறம் வந்து மேகதூத்தம்னுவா, மேக சந்தேஷம்பா, ரகுவம்சம், ராமாயண சம்பு இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, இந்த மேக சந்தேஷத்தில் இந்த மங்கள ஸ்லோகம் சொல்ல பார்ப்போம், உனக்கு தெரியுதா பார்க்குறேன் அப்படின்னா. எனக்கு தெரியாதுன்ட்டேன். யோஜனை பண்ணு, நீ உடலாவா பெரியவா, நீ யோஜனை பண்ணு, உனக்கு தெரியாமல் இருக்காது, சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. பெரியவா சித்தனா யோஜனை பண்ணிவிட்டு, கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகாரா பிரமக்தா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டியே, இன்னும் தெரியாது நீயே அப்படின்னா பெரியவா. இல்லை, அந்த ஒரு அடி தான் எனக்கு தெரியும், அடுத்தது தெரியாதுன்னு. சரி, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அதை அப்படின்னு அந்த 4 ஸ்லோகத்தையும் அர்த்தம் 3 அடியும் சொல்லி மறுபடியும் அவளும் 2-3 தடவை அந்த பாடத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொன்னான். அதை கடைசியில் அந்த ஸ்லோகத்தில் வந்து ராமகிரியாசிரமேஷுன்னு முடியும். அது அந்த ஸ்லோகத்தோட இது. இந்த ராமகிரியாசிரமேஷுன்னு வந்திருக்கணும். இதில் தான் நாம் இருந்தோம், நாகலாபுரத்துக்கிட்ட ராமகிரி அப்படிங்கிற இடத்துல அந்த ஆசிரமங்கள் அங்கெல்லாம் தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு அந்த பெரிய அந்த பன்றிபுரத்தில் அந்த இதை வந்து சொன்னான். நல்லா சொன்னியே அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு எதனா சமயத்தில் பேசுறது, அதை பண்ணுறது அப்படின்னு நிறைய நடந்துருக்கோம். சில சமயம் அவளுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருந்தார், வெங்கட்ராமையர்னு ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணிவிட்டார், புதுப்பிரிவா அவர் ஏதோ அங்கங்கே மடங்கள்லாம் நன்னா நடக்கிறதா என்னன்னு நீ போய் பார்த்துட்டு வா, அவருக்கு வேலை வேணும், மடத்தில் போய் கேட்டிருக்கார் புதுப்பிரிவாளுக்கு. அவர் புதுப்பிரிவா என்ன பண்ணிருக்கா, நீ மடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா அவருக்கு. இவர் அங்கங்கெல்லாம் போய் பார்த்துட்டு திருவானகாவில் போயிருக்கார் போல இருக்கு. திருவானகாவில் போன உடனே அங்கே ஏதோ அது சரியா இல்லை இது சரியா இல்லைன்னு சொல்லிவிட்டு உடனே இழுத்து மூடு அந்த மடத்தை அப்படின்னு சொல்லி, இனிமேல் நாங்கள் சொல்லாத வழியே அந்த மடத்தை வந்து அந்த பூஜையை அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்தார் சத்தாராவுக்கு. சத்தாராவுக்கு வந்தவுடனே ராத்திரி என்ன பண்ணால், எங்களெல்லாம் எழுப்பிட்டீங்களா, என்ன பண்ணுற, உங்களுக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலைன்னு. நீங்களாம் என்ன மாமா என்ன இது. பாலு என்ன பண்ணிவிட்டான், நீங்கள் மாமா யாரோ வந்திருக்கா, நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு என்ன கை காமிச்சு விட்டான். அவனு கேட்டாக்கா, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன உத்தியோகம், அவருக்கு என்ன உத்தியோகம், இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். இதெல்லாம் எங்களை கேட்காதீங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கெல்லாம் எழுதுப்பா பெரியவாண்ட போய் கேளுங்க. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது பண்ணுங்க. இந்த லெட்டரையே காமிச்சார் எங்கள்கிட்ட. காமிச்ச உடனே இவர் வந்து இது மாதிரி பண்ணிருக்காருன்னு பெரியவாண்ட போய் திருவானகாவில் அந்த மடத்தை பூஜை இல்லாதபடி நிறுத்தி வச்சுருக்கேன், பெரியவாண்ட நான் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்னு. இவருக்கு தெரியாது புதுப்பிரிவா இப்படிலாம் இவர் பண்ணுவார்னு புதுப்பிரிவாளுக்கும் தெரியாது. பாவம், அவர் ஏதோ வேலை கேட்டால் மடங்கெல்லாம் நன்னா நடக்கிறதான ஒரு பவர் அப்போ வாட்டா நீ கொடுத்தாக்கா, இவர் அதை வந்து ஒரு துஷ்பிரயோகம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டார். அதனால பெரியவா என்ன பண்ணிட்டா, இவரை பிடிச்சி கட்டி போடு அப்படின்ட்டான். இவரை கட்டி போடுங்க அப்படின்ட்டான். அவருக்கு அப்புறம் தான் உதறல் வந்துடுச்சு. ஐயோ கட்டு அவரை அப்படிங்கிறா. அவர் தான் அந்த தூணு வரமாக நெல்லுங்கய்யா, அங்கே நெல்லுங்க, கட்டி போட அவரை அப்படின்னா. ஆமாம், காலம்புரை அப்போ பொழுது விடியலை. காலம்புரை பொழுது விடிஞ்சு இவர் அழிச்சுன்னு போய் இங்கேருந்து திருவானக்காவலுக்கு ஃபோன் பண்ணி
அங்கே பூஜைக்கு ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லி என் காதில் போட்டதுக்கு அப்புறம் தான் இவரை அவுத்து விடணும், இங்கேருந்து அனுப்பணும். இவர் யார் நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி புதுப்பிரிவாலே அப்புறம் கோச்சிண்டாவில் இருக்குது அவளை. இந்த மாதிரி நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன யார் அதெல்லாம் பண்ண சொன்னால், நீ நல்லா நடக்கிறதா என்னென்னு பார்த்து வந்து என்கிட்ட ரிப்போர்ட்டு கொடுந்தான்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ பாட்டு அதிக பிரச்சனை பண்ணேன்னு அப்புறம் அவரை போச்சு விட்டா புதுப்பிரிவா. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும். ஒரு புதுப்பிரிவா வந்திருக்கா, வசந்த நவராத்திரி, ஸ்ரீராமநவமி, ஆந்தோலனத்திரின்னு ஒன்று வந்தது. மடமையருக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. ஆந்தோலனத்திரின்னா தொட்டில் போகிறது ராமருக்கு. அந்த 3ஆவது நாள் அதுக்கு பஞ்சாங்கம் படித்தேன் வடிகாலம்புற அந்த 1 மணி ஜபத்துக்கு பண்ணாக்கா இவ பெரியவா என்ன பண்ணால், இன்றைக்கி தொட்டில் போடணுமே, தொட்டில் ஏற்பாடு பண்ணுறியா அப்படின்னா சரின்ட்டேனா. ஒன்றுமே பேசவே, ஏன்னா அவள் கேட்குறது பண்ணணுமே, தொட்டில் போடு சுவாமிக்கு அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், இங்கே இந்த கிருஷ்ணசாட்சியிலெல்லாம் கேட்டாக்கா இங்கே தொட்டில் கிட்டலாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஏதோ மரச்சப்பரம் மாதிரி இருக்கு, வேணால் அதை வேணா வச்சு வைங்க அப்படின்னு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதை ஆட்டணும்னு பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காலங்காலத்தால் பஜாருக்கு போய் ஏதோ ஊஞ்சல் மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அது ஒரு இரும்பு தான், அது இரும்போ கொண்டாந்து அதை வச்சுட்டேன். அன்றைக்கி ஓட்டி நான் பெரியவாளுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மரச்சப்பரத்தை அதில் எடுத்து வச்சு நான் அந்த இதெல்லாம் கட்டி வச்சுட்டு மரச்சப்பரத்தை ஒரு கயத்தை கட்டி அதில் தொட்டில் மாதிரி பண்ணி ஏற்பாடு பண்ணியாச்சு. வச்சுட்டு பெரியவா வந்து அதை பார்த்து ஆட்டி விட்டு அண்ணன்டையே உட்காந்துட்டுருக்கான் இந்த மேடையில் உட்காந்து இருக்கச்சே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு கிருபை அந்த பெரியவாளுக்கு. அந்த தொட்டில் போடுறியான்னு எந்த வருஷமும் அது மாதிரி கேட்டதே கிடையாது பெரியவா. ஆந்தோலனத்தினா கேட்டுப்பா அவ்வளோதானே தவிர அதை பண்ணு இது பண்ணுலாம் சொல்கிறதுக்கு. அன்றைக்கி அந்த தொட்டியில் போடுங்கச்சே ஒரு 2 மணி நேரம் 9 மணி 10 மணிக்கு மேலே இந்த அபிராமபுரத்தில் ஒரு ஆச்சியம்மான ஒரு அம்மா அவள் வந்திருந்தா தரிசனத்துக்கு. அவள் என்ன பண்ணால், காமாட்சி அம்பாள் பள்ளி அறைக்கு ஒரு தொட்டில் போகணும்னு பண்ணிட்டு வந்திருக்கா. அதாவது யானை தந்தம், இந்த யானை தந்தத்துலேயே ஊஞ்சல் தொட்டில் மாதிரி அது வந்து அதில் வந்து தொட்டில் மாதிரி பண்ணியிருக்கா பள்ளி அறைக்கு காமாட்சி அம்பாளுக்காக. அதை பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இதை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுகிரகம் வாங்கிட்டு போகணும்னு இருந்தால் என்னை பார்த்து சிரிக்கிறா பெரிய காலம்புரை தொட்டில் ஏதோ சரி இப்போ இந்த ராமரை தூக்கி இதில் வைக்கிறியா அப்படின்னா, எனக்கு அது கொஞ்சம் கனமான ராமர் தான். மடத்து விக்கிரகம்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும், அதுவும் பஞ்சலோக விக்கிரகம். நான் சொன்னேன், இல்லை நீ வை தாங்கும் அது அப்படின்னு. அதே மாதிரி வச்சு அதை ஆட்டிட்டால பெரியவா ஆட்டிட்டு அது பக்கத்துலேயே உட்காந்து தான் இருந்தால் அன்றைக்கி ராம தரிசனம். இந்த ஊஞ்சல் வர போகிறதுன்னுங்கிறது எப்படி தெரியும் பெரியவாளுக்கு? இது எங்கேயோ வருது, இவ அதை பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவாளுடைய இது பூர்வமாக. இந்த புஸ்தகம் ஒன்று எழுதினேன் நான் பெரியவாள்லேருந்து வந்ததுக்கப்புறம். என்னென்ன நடந்ததோ இதில் ஒரு 20% குறைச்சிருப்பேன் நான், சில இதெல்லாம் எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுதான் பூர்ணமான ஒரு இது. பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் சூத்தர்ங்கிறவர் அவர் தான் வந்து அந்த கதையெல்லாம் கிருஷ்ண பிரேமி மாதிரி சூத்த பௌராணிகால்னு அவர் பேர், புராணங்களெல்லாம் சொல்கிறவாவா. சவுனகர் கேட்குறார், இவர் பதில் சொல்கிற இடத்துல இந்த பாகவதத்தை கேட்டு பகவானுடைய ஒரு கிருஷ்ணலீலையை கேட்டு கண்ணில் ஒரு ஆனந்த பாஷ்பம் வரணும், மயிர்கூச்சல் எரியணும் வரணும், மெய் மறந்த ஒரு நிலை ஏற்படணும். இது 3 ஒருத்தனுக்கு ஏற்படலைன்னாக்கா அந்த இதை கேட்டு அவனுக்கு இன்னும் ஆத்ம ஞானம் வரல, அதனால் அது கேட்டு அவனுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சூத்தர் வந்து சவுனகரில் சொன்னார். அதே மாதிரி இந்த பெரியவாளுடைய இந்த சரிதத்தை பார்த்து வாங்கி படிங்கோ. பார்த்துட்டு படிக்கச்சே நிறைய பேர் அப்படி அழறா, ஒவ்வொருத்தரும் அழறா. அதனால தான் நான் வந்து அந்த பாகவதத்தில் கேட்டாக்கா அப்படின்னு அதை சொன்னதுனால இதில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பகவான் உத்தவர்ன்ற கடைசியில் சொன்னார், அவர் பத்ரிகாசிரமம் போகணுன்னு சொல்லச்சே, சரி நான் புறட்டு போகிறேன், இந்த பாமர ஜனங்களுக்கெல்லாம் என்ன அனுகிரகம் அப்படின்னு கேட்கச்சே அவர் சொன்னார், பகவான் இந்த பாகவத புஸ்தகம் பாகவத கதை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அந்த பாகவத தூரில் பூந்துண்டுடுறேன்,
அந்த ஆற்றுல நான் நிவாசம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்கார், வாக்கு கொடுத்துருக்கார் உத்தவர்ன்ற பகவான். அதனால் பாகவத புஸ்தகத்தில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பகவான் இருக்கார். பாராயணம் பண்ணாலும் சரி, கேட்டாலும் சரி பகவத் இது. அதே மாதிரி பெரியவா வந்து இந்த புஸ்தகத்துக்குள்ளே பூந்துருக்கா, அவள் தான் பண்ணியிருக்கா. இதெல்லாம் வந்து சாமானியமாக அமானுஷ்யமான ஒரு காரியம். நீங்கள் படித்தேன்னாக்கா எனக்கு அதுதான் ஒன்றுமே. நான் வந்து ஸ்கூலில் 8வது 10வது தான் படிச்சிருக்கேன், SSLC தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே ஒன்றும் படிக்கலை. ஆனால் இதை எழுதியிருக்கேன். என்ன நடந்தது ஒரு குறிப்பாக ஒன்றும் எழுதி வச்சுக்கல, எந்த ஊரில் இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனால் ராத்திரி உட்காந்து திங்க் பண்ணுவேன். காலம்பரை நாளைக்கு அடுத்த ஊருக்கு என்ன ஊர், இன்றைக்கி இது எழுதியிருக்குமே அடுத்த ஊருக்கு என்ன, அங்கே என்ன நடந்தது, இப்படியே நினச்சி எழுதி அப்படி ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. அவள் தான் அதை அந்த ஞாபகத்தை உண்டு பண்ணுறது, அதை பண்ணுறது எல்லாம். இப்போ அந்த SRK சாஸ்திரிகளுக்கு சொல்லியா, மறந்து போனதை திருப்பி கொண்டு வரலையா, எல்லாம் அவள் தானே பண்ணுறா. நம்மளை ஆட்டி படைக்கிறதுலாம் அந்த பகவான். அந்த மாதிரி இந்த பெரியவாளுடைய ஒரு கடைசியில் ஆதிசங்கர பகவத்பாதால் வந்து 2500 வருஷத்துக்கு கலி பிறந்து, இப்போ 5000 சொச்சம் வருஷம் ஆறுது இந்த கலி பிறந்து. அதுக்கப்புறம் கலி பகவான் போய் 2500 வருஷத்துக்கு அப்புறம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி தான் பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணி, இந்த ஆச்சாரியால் வந்து கோவிந்த பகவத்பாதாச்சாரியால்கிட்ட போய் இங்கேருந்து அங்கே போய் உபதேசம் பண்ணிட்டு, அது பரமேஸ்வரனே இருக்கிறதுனால அந்த மாதிரி அவதாரம் பண்ணி இந்த ஜெகத்தை உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அவதாரமாக வந்து பண்ணதுனால சகலத்தையும் பண்ணி வச்சுட்டார். ஆசிரியத்து இமாச்சலம் பண்ணி போய் பிரஸ்தானத்திரத்துக்கும் பாஷ்யத்தை எழுதி வச்சுட்டார். அத்தனை தேவதைகளுக்கும் ஸ்லோகங்கள். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வேணுமா நீங்கள் அதை படிங்கோ, உங்களுக்கு காமாட்சி வேணுமா உங்களுக்கு காமாட்சி படிங்கோ, அம்பாள் வேணுமா அம்பாள், பாண்டுரங்கன் வேணுமா பாண்டுரங்காஷ்டகம், அந்த மாதிரி அத்தனை தேவதைகள் பேர்லேயும். அதாவது அதான் அத்வைத்தம்ங்கிறது, இவர் தான் ஒன்று அவர் தான் ஒன்று, அத்தனை பேர்லையும் பண்ணி இவ்வளோத்தையும் பண்ணி வச்சுட்டு அவர் ரொம்ப அல்ப வயசு 16-32 பண்ணிட்டு காலமாயிட்டார். அதுக்கப்புறம் 2500 வருஷத்துக்கு அப்புறம் மகாபெரிவா அவதாரம் பண்ணி, அதுக்கு முன்னாடி தான் இந்த மடங்கள்லாம் ஆச்சாரியாலாம் எப்படி இருந்தால் என்ன பண்ணான்னு தெரியாது. ஏதோ நம்ம மடத்தில் இப்படி இருந்தார், கலவையில் இருந்தார், அங்கே இருந்தார், பெரியவா இருந்தார்னு சொல்லின்னு இருக்கோம். இப்போ போதேந்திராவில் இப்போ வந்து பெரியவா தான் அதை பெருசாக பண்ணி போதேந்திரால் அப்படிலாம் பண்ணியிருக்காருங்கிறத கொண்டு வந்து இப்போ பெரிய பகவான் நாம போதேந்திரால் நம்ம பண்ணி தெரிஞ்சுன்னு இருக்கோம். பெரியவா தான் அத்தனை அதிஷ்டானத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்கா. அதனால் அவளுக்கு அப்புறம் இந்த சந்நியாச தர்மம் ஆச்சாரியாலேருந்து 2500 வருஷத்துக்கு முடிச்ச இந்த சந்நியாச தர்மம்னா என்ன அப்படிங்கிறத கீதையில் சொல்லியிருக்கார், பகவான் சொல்லியிருக்கார். யதி தர்மசாஸ்திரம்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து இந்த சந்நியாச தர்மத்தை கடைசி வரையும் தான் அனுஷ்டித்து அப்படி ஒரு யாத்திரையை கடைசியாக அவருடைய 100 வருஷம் இதில் திவ்ய சரித்திரத்தில் இந்த பாரதம் பூராவும் இந்த இதெல்லாம் ஒரு திராவிட தேசங்கள் மொத்தமும் ஒரு யாத்திரையாக பண்ணி 90வது வயசில் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஒன்றுத்தையும் விடுறது கிடையாது. உடம்பு நன்னா இல்லைன்னா அன்றைக்கி வப்பனம்னா வப்பனம்தான், ஜுரத்தோடையே நடப்பா, கஞ்சி குடிக்கணும், அது இப்படி தான் ஒவ்வொன்றும் அப்படிலாம் பெரியவாளோடு இருந்து அப்படி ஒரு அனுஷ்டானம் பண்ண ஒரு மகானுடைய சரித்திரம் இது. அதனால் அவளை தியானம் பண்ணுறோம், அவளை பற்றி ஸ்மரிக்கணும். இன்றைக்கி அனுராதா நட்சத்திரம். ரித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தா சதஞ்சீவேம சரதஸ்தவீரான்னு அந்த அனுராதா நட்சத்திரத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணுற மந்திரம்தான் அதுதான் பெரியவா. அது அந்த இவாலா வந்து இப்படி பண்ணியிருக்கா பெரியவா. நீங்கள் எல்லோரும் இதை அந்த ஸ்மரணையோடு நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளை நல்வழிப்படுத்தி நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து இதுதான் இந்த ஜெகன் மித்ய அப்படிங்கிறத ஒரு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இன்னொரு ஜென்மா நமக்கு இருக்கணும்னு வந்தாலும் அவளை மறக்காதபடி ஒரு ஜென்மா, இதுக்கு மேலே இன்னும் கீழே போகாமல் அப்படியே மேலே போகிறதுக்கு என்ன வழிங்கிற ஒரு ஸ்மரணையோடு அந்த குரு இல்லாமல் குரு அவளுடைய சர்டிஃபிகேட் இல்லாமல் பகவானும் கொடுக்க மாட்டார். பகவானே அவள் தான் இதையும் கொடுக்குறார் அதையும் கொடுக்குறார். அதனால் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு அவர் ஜெகத்குருவாகவும் இருக்கார், அதுக்கு மேலே மோட்ச தாத்தாவும் இருக்கார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பகவானாக பெரிவாலே நான் தாண்டா நாராயணமூர்த்தின்னு சொல்லியிருக்கா. அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய சரித்திரத்தை முடிஞ்ச வழியும் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சுங்கோ. க்ஷேமம் எல்லோரும் சொல்லணும்.